வணக்கம்ப்பா. நம்ம உடம்புல இரும்பு சத்து, அந்த ரத்தத்தில் இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, படி ஏறி இறங்க முடியாது, தூக்கமாக வரும், சோம்பேறித்தனமாக இருக்கும். இதை நம்ம சரி பண்ணணும். அந்த குறிப்பிட்ட அளவு பொம்பளை பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு 13, 12, 13 இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். ரத்த டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவ்வளோ இருக்கணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் 15, 16, 17 கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கணும். அப்போத்தான் அவங்க சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதை விட்டு போட்டு இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் 8, 9, 7 இப்படியெல்லாம் இருக்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இரும்பு சத்து நல்லா உடம்புல சேர்ந்தே தேணும். ஏன்னா மாதம் மாதம் அவங்களுக்கு ரத்தம் வெளியாகுது. அதனால் அவங்க நல்லா இரும்பு சத்து உள்ள உணவாக சாப்பிட்ணும். அதுக்கு கருப்பு எள்ளு தினமும் 1 ஸ்பூனாவது சாப்பிட்ணும். நிலக்கடலை, கொண்டக்கடலை இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்ணும். அப்புறம் முருங்கைக்கீரையில் நல்லா ஒரு இரும்பு சத்து இருக்குது. முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கறணும். அப்புறம் பப்பாளி, கேரட்டு கீரை, பப்பாளி, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்லாம். பீட்ரூட்டு நல்லா சாப்பிட்லாம். பீட்ரூட்டில் நல்ல இரும்பு சத்து இருக்குது, நல்லா சாப்பிட்லாம். அப்புறம் இந்த அசைவம் சாப்பிட்றவங்க இந்த ஆட்டு சுவரொட்டின்னு இருக்கும். சுவரொட்டின்னா மண்ணீரல். அதை வாங்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே கப்புன்னு ரத்தம் நல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 10 தடவை சாப்பிட்டு பாருங்க, கப்புன்னு இரும்பு சத்து உடம்புல ரத்தத்தில் ஏறிடும். அதனால் இப்படியெல்லாம் சாப்பிட்டு நம்ம இரும்பு சத்து பூர்த்தியாக சரி பண்ணிக்கிறணும்ப்பா. சுறுசுறுப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்.